சுபானக மக்களே நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தண்ணி பழத்தை எல்லாரும் சேர்ந்து சுத்தி இருந்து பீஸ் போட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம தண்ணி பழம் சும்மா கிடையாது காய்ஸ். தண்ணி பழம் எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தையா இருந்து பிடிச்சி தள்ளிட்டு பாப்பல. அண்ணன் முன்னாடியே சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம காமு மாமா சண்டைக்கு போகும்போது சொன்னார்ல, நானே பெரிய வீரன், 50 பேர் வந்தாலும் அடிப்பேன், 500 பேர் வந்தாலும் நின்று அடிப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள 15 பேர் சுத்தி இருந்து சண்டைக்கு வந்தாலும் தண்ணி பழம் ஒத்தையா நின்று அந்த இடத்துல உருண்டுட்டு இருக்குது. பட் இந்த இடத்துல யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல தப்பு இல்லைன்னா சொல்லவே முடியாது. எல்லார் மேலயுமே தப்பு இருக்கு. எல்லாரும் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா தண்ணி பழத்தை குறிப்பா எல்லாரும் பிடிச்சு நோண்டிட்டு இருக்காங்க. தண்ணி பழம் என்ன பண்ணிருதுன்னா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி எல்லாருமே ரொம்ப வெடிக்க வச்சிருது. அதனால தான் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வந்துட்டு இருக்குது. பட் இந்த இடத்துல ஒன்னு சொல்லணும், தண்ணி பழம் நல்லா தான் இருந்தாரு. ஓகேவா, போன வாரம் வரதுக்கு தண்ணி பழம் நல்லா தான் இருந்தாரு. எப்போ விஜய் பார்வதி கூட சேர்ந்தாரோ அப்பவே தண்ணி பழம் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. போன வாரம் இந்த வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் ஜாலியா பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாரு. எப்போ விஜய் பார்வதி போய் கனெக்ட் ஆனாரோ அப்பவே விஜய் பார்வதி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லாரையும் பத்தி நெகட்டிவா வந்து நம்ம தண்ணி பழத்தோட மண்டையில போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தண்ணி பழத்துக்கு என்ன ஆச்சு, தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைகணம் ஏறி ஒரு மாதிரி தலைகள் ஆடிட்டு இருக்காப்ல. காலில் இருந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து போறோம். தண்ணி பழம் சும்மாவே இருக்க மாட்டேங்காரு. இந்த சட்டையை கலத்தி போட்டு கேமரா முன்னாடி போயிட்டு தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல. ஆக்டிங் பண்ண சொன்னா ஒன்னு கத்துறாரு, இல்லன்னா இந்த சட்டையை கலத்தி போட்டு ஒன்று முக்கிட்டு இருக்காரு. இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பிரவீனை பிடிச்சி சலிப்பிட்டாப்ல. ஓகேவா, பிரவீனை பிடிச்சி சல்ட்டாப்ல. அந்த பிரச்சனை தான் இந்த இடத்துல வந்து பேசுறாங்க. அதுதான் காமு மாமா ஒரு மாதிரி கொண்டு வராங்க. சரி, ஓகே, நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஒன்னும் இல்லை ப்ரோ, காலில இருந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள். ஓகேவா, காலில இருந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள். வினோத் வந்து உன்ன தண்ணி பழத்தை போய் நோண்டிட்டு இருந்தாரு. தண்ணி பழம் வினோத்தை பார்த்து கத்திட்டு இருந்தாப்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்படி பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கும்போது நம்ம தண்ணி பழம் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஆக்சுவலா லிவிங் ஏரியால உட்காந்து நடிக்க இந்த சட்டையை கலத்தி போட்டு கேமரா முன்னாடி நின்னுட்டே இருந்தாரு. அப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, சட்டையை போட்டு நில்லுங்க, சும்மா கேமரா முன்னாடி கத்திட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் ஓகே அவர் ஆக்டிங் தானே பண்றாரு, கண்டுக்காம விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப துஷார் என்ன பண்ணானா, அண்ணன் வேணாம், இங்க நம்ம பண்ண எல்லாருமே ஆப்போசிட் பண்ணுவாங்க, நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கேமரா கூட்டு போயிட்டாப்ல. ஓகேவா, வெளியே வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த கார்டன் ஏரியா பக்கத்துல உள்ள கேமரா, அங்க போயிட்டு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போயாச்சு. உள்ள ஒரு சில பஞ்சாயத்துகள் வெடிச்சிட்டு தான் இருந்துச்சு. உள்ள வந்து நம்ம தண்ணி பழத்தை வச்சு ஒரு சில பஞ்சாயத்துகள் வெடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம தண்ணி பழம் என்ன பண்ணாப்லனா, கலையரசனை கூட்டிட்டு வெளியே உள்ள கேமராக்கு போயிட்டாப்ல. எங்க அந்த வீட்டு வாசல்ல உள்ள அந்த அது பேர் மறந்து வச்ச பால்கனில உள்ள ஒரு முக்கில உள்ள கேமரா முன்னாடி போய் நின்னுட்டு தலைவன் நடிக்கேன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னுட்டு இருந்தாப்ல. ஓகேவா, யாரு, கலையரசனும் நம்ம தண்ணி பழம் ரெண்டு பேரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. நின்னுட்டு நம்ம தண்ணி பழம் வந்து ஏதோ ஒரு படம் சொன்னாரு, நல்ல படம், நம்ம கமல் சாருக்கான படம் தான், ஏதோ ஒரு படம், டாக்டர் MBBS ஒரு படம் வரல, அந்த படத்துக்கான சீனை பண்ண போறேன், நீ வந்து என்ன ராகிங் பண்ற மாதிரி பண்ணு, நான் ராகிங்கான்னு சொல்லி சட்டையை கலத்தி போட்டு வாரேன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அந்த சீனை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாரு. ஓகேவா, அந்த சீனை பண்ண ரெடி ஆயிட்டு இருந்தாப்ல. அப்போ வீட்டுக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, பிரவீன் அவர்களை பிக் பாஸ் கூப்பிடுறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்துச்சு, நான் மொத்தமா அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா சொல்றேன். அப்ப வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறேன். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, எல்லாம் செக்கிங்லாம் நடந்துட்டா, பிரவீன் செக்கிங்லாம் நடந்துட்டா, எல்லாம் செக் பண்ணியாச்சா, எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா, எல்லாம் என்னாச்சு, செக்கிங் என்னாச்சு, கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. சொன்னோடனே பிரவீன் என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ள எல்லாரையும் கவனிக்கிறாரு. எல்லாருமே ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எல்லாருமே மைக் போட்டிருக்காங்க, எல்லாம் இருக்குது. அப்ப வெளியே போய் பார்க்கும்போது நம்ம கலையரசனும் தண்ணி பழமும் முக்கில் உள்ள கேமரா முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது தண்ணி பழம் சட்டை போடல. ஓகேவா, அப்போ பிரவீன் என்ன பண்றாருன்னா பின்னாடி இருந்து தர்பூசணி ஸ்டார் சட்டை போடுங்க, திவாகர் சார் சட்டை போடுங்க, திவாகர் சார் சட்டை போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்ல நம்ம தண்ணி பழம் என்ன பண்றாருன்னா பிரவீன் சொல்றத காதுலயே வாங்காம கேமரா முன்னாடி இப்படி தூக்கிட்டே இருக்காரு, அக்குல தூக்கிட்டு இருக்காரு. அப்ப பிரவீன் ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்காரு, திவாகர் சார் சட்டை போடுங்க, திவாகர் சார் சட்டை போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்காரு. சொல்ல கேட்காம தண்ணி பழம் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அப்போ இது ஆக்சுவலா பிக் பாஸ்க்கான ஒரு ஆர்டர். ஓகேவா, அப்ப பிரவீன் என்ன பண்றாருன்னா உள்ள போயிட்டு அப்படி ஒரு மாதிரி இடிச்சிட்டு அந்த கேமரா போய் மறைச்சிட்டாரு. ஓகே, அவங்க யாரையும் பிடிச்சி தள்ளி உள்ள காய்ஸ், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. பிரவீன் என்ன பண்ணாரா, இப்படி கேமரா முன்னாடி நின்றுட்டே இருக்காருல்ல, இப்படி சைடா போய் இப்படி இடிச்சிட்டு அந்த கேமரா போய் மறைச்சிட்டார். ஓகேவா, கேமரா மறைச்சிட்டு சட்டை போடுங்க பிக் பாஸ் சொல்றாரு, சட்டை போடுங்கன்னு சொல்லி சொன்னாருப்பா. இவ்வளவுதான் சொன்னார். அதுக்குள்ள நம்ம தண்ணி பழம் பிடிச்சி ஒரு தள்ளு முக்கில போத்து நம்ம பிரவீன் முக்கில விழுந்து, பிரவீனுக்கு கையில இதுல ஒரு கிளி விழுந்துட்டு பார்த்துக்கோங்க. ஒரு தடவை இல்ல 2-3 தடவை பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்காரு. என்ன நீ தள்ளுறன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் ஒரு மாதிரி தலகணத்துல நிக்காரு.
லிட்டரலி அவருக்கு ஒரு தலகணம் தான் அந்த இடத்துல. சிம்பிளா சொல்லப்போனா இந்த கேரக்டரை யாருமே மதிக்காமட்டாலும் இந்த கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். அது ஒண்ணு ஓகேவா. ஏன்னா இந்த கேரக்டர் மக்களுக்கு பெருசா பிடிக்க போறது இல்ல. பாவம் பார்த்தா முதல் வீக்ல இருந்து ஓட்டுகளை போட்டு இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில யாரும் கண்டுக்காம விட்டா முடிஞ்சிடும் ஓகேவா. ஆனா இவருக்கு மிகப்பெரிய தலகணம் இருக்கு. அவர்கிட்ட போய் யாரா ஆக்டிங் பத்தி ஏதாவது சொல்லிட்டாலோ, இல்ல ஒரு கேமரா முன்னாடி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பேர்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது அது குறுக்க போய் ஏதாவது சொல்லிட்டாலோ ஆப்போசிட்ல இருக்க யாரை வேணா கேவலமா பேசுவார். எடுத்துக்காட்டுக்கு வேணா இந்த சாட்டர்டே சண்டே விஜேஸ நம்ம தண்ணி பழத்தை பார்த்து ஆக்டிங் ஏதாவது சொல்லுங்களேன். நீங்க பண்றது ஆக்டிங் இல்லைங்க, ஒழுங்கா போய் கூத்துப்பட்டெல்லாம் போய் பழகுங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். விஜேஸே திட்டுவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மண்டையில் ஒரு பாதிப்பு இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ அந்த இடத்துல தள்ளி விட்டோன்னே பிரவீன் வந்து எதுக்கு என்ன தள்ளி விட்டீங்க, எனக்கு அடிபட்டு நான் உங்களை சட்டை தானே போட சொன்னேன்னு சொல்லிட்டு பிரவீன் கேட்கிறான். அந்த இடத்துல பிரச்சனை பெருசாகுது. சட்டையே போடாம நின்றுட்டே இருக்காரு. சட்டை போடாம நின்றுட்டே இருக்காரு ஓகேவா. அப்போ அந்த இடத்துல பிடிச்சி தள்ளியாச்சு. ஆக்சுவலாக ஒரு வயலன்ஸ் தான் நடந்திருக்கு ஓகேவா. வயலன்ஸ் நடந்துட்டு அப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து சட்டை போடணும்ல, ஏன் சட்டை போடாமல் இருக்கிறீங்க, அவன் உங்களை சட்டை தானே போட சொன்னான்னு சொல்லி கேட்டா தண்ணி பழம் யார் சொல்றதையும் கேட்காம நான் சொல்றேன் கதையை ஏன்ட்ட கேளுங்கன்னு கத்துறாரு தவிர கதையும் சொல்ல மாட்டேங்கார். அப்ப அந்த இடத்துல பிக் பாஸ் திருப்பி கடுப்பாயி என்ன ஆச்சு பிரவீன், என்ன ஆச்சு, நீங்க செக்கிங் பண்ணியாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கிறாரு. திருப்பி கேட்டோன்னே அந்த இடத்துல கனி அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, பாருங்கன்னா நீ ஆக்டிங் பண்றது எல்லாம் ஓகே, ஆனா எப்போ பார்த்தாலும் இந்த சட்டையை கலத்தி போட்டு நிற்கிறது பார்க்குறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னா வெளியே பார்க்குறவங்க எல்லா விஷயத்தையும் மீன் பண்ணி சொல்றாங்க ஓகேவா. கனி அவர்கள் அதை மீன் பண்ணி சொல்றாங்க. அப்படி சொன்னாலும் இவங்க யார் தண்ணி பழம் ஏத்துக்காம என்னோட ஆக்டிங் பத்தி நீங்க பேசாதீங்க, என்னோட ஆக்டிங் பத்தி உங்களுக்கு தெரியாது, இங்க என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, தேவையெல்லாம் பேச வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒரு மாதிரி தண்ணி பழம் கிளம்சி ஆக்குறாரு, கன்றாவி ஆக்குறாரு. ஆவுன்னா ஒரு வார்த்தையை வேற விடுறாரு. இவங்கெல்லாம் என்னோட தகுதிக்கு வருவாங்களா, இவங்கெல்லாம் என் ஸ்டாண்டர்டுக்கு வருவாங்களா, நான் பழகுறதெல்லாம் தகுதி பார்த்தா பழகுவேன், ஸ்டாண்டர்ட் பார்த்தா பழகுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வார்த்தையும் விடுறாரு. அப்ப அந்த இடத்துல திருப்பி நம்ம தண்ணி பழம் வார்த்தைகளை கடத்திட்டே இருக்காரு. யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்காரு. அப்ப மேல இருந்து பிக் பாஸ் வந்து திரும்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காரு, என்ன ஆச்சு செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ள கூட்டு வந்து நிப்பாட்டி நம்ம பிரவீன் அவர்கள் செக்கிங் பண்றாங்க ஓகேவா. பிரவீன் அவர்கள் செக்கிங் பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே ஓகேவா தான் இருக்குது, ஓகேவா இருந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல தண்ணி போல திருப்பியும் தனக்கான பிரச்சனையை கிண்டுறாரு. என்னன்னா என்ன ஒருத்தன் தள்ளி விட்டுருக்கான், அது நீங்க கேட்கலையே, எல்லாரும் இப்படி பண்றீங்களே, நான் வந்து சாட்டர்டே சண்டே சொல்லுவேன், நான் சேதனிட்ட சொல்லுவேன்னு சொல்லி தனக்கான பிரச்சனை ரிட்டர்ன் எடுக்கிறார். அப்ப அந்த இடத்துல வினோத் என்ன பண்றாருன்னா, அப்ப அந்த தண்ணி பழத்தை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, கனி அவர்கள்ட்ட ஒரு மாதிரி கையை நீட்டிட்டு ஏறிட்டு போறாரு, இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். கரெக்டான பாயிண்ட் தானே. ஏன்னா ரம்யா அவர்களை இத்தனை நாட்களா ஒரு நாமினேஷன்ல குத்தும் போது தண்ணி பழம் என்ன சொல்லி குத்துனாரு தெரியுமா, இப்படி என்கிட்ட ஏறிட்டு வந்தான்னு சொல்லி குத்துனார். அப்ப இவர் ஏறிட்டு போறது கரெக்டா, ஆக்டிங் பத்தி சொன்னா உடனே கோவம் வந்துருமா. இன்னும் ஒரு டயலாக் வர விடுறாரு ப்ரோ, வீட்ல உள்ள எல்லாரும் பார்த்து டயலாக் விடுறாரு, மூஞ்ச பாரு மெச்சூரிட்டி இல்ல, 45 வயசு காரை மாதிரி இருக்க, நான் 5 படம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் எல்லாமே விட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் லிட்டரலி ட்ரிகர் பண்ணி ஒரு கன்றாவே ஒரு கேம் ஆடுறாரு. இதுக்கு காரணம் முழு காரணம் விஜய் பார்வதி தான். விஜய் பார்வதி ஏத்தி விட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணி அந்த இடத்துல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இப்ப சண்டை போடன்னு தெரியல, காமு வேற விட்டுட்டு போயிட்டான், அடுத்த கட்டமா தண்ணி பழத்தை வச்சு சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் அந்த செக்கிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு காமு மாமா கிளப்பி விடுறாரு. என்னன்னா நான் வயலன்ஸ் பண்ணேன், நான் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த சண்டைக்கு வந்தீங்கல்ல, எல்லாரும் என்ன பிடிச்சி கேட்டீங்களா, இப்ப அவர் பண்ணியிருக்காரு, அவரை யாருமே கேட்க மாட்டேங்கீங்களா எதுக்குன்னு சொல்லிட்டு காமு மாமா கேட்காரு. கரெக்டா இல்லையா? காமு மாமா வயலன்ஸ் பண்ணப்ப எல்லாரும் போய் கேட்டீங்களா, அப்ப இவர் வயலன்ஸ் பண்ணிருக்காரு கேட்கணும்ல, அதை தான் அவர் கேட்காரு. கேட்ட உடனே தான் எல்லாரும் சேர்ந்து சுத்தி இருந்து கேட்காங்க, என்னன்னே உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு தள்ளி விடுற, என்னதான் ஆச்சு அப்படிங்கும் போது அந்த இடத்துல தண்ணி பழம் என்ன பண்ணிடுறாருன்னா நம்ம பிரவீனை பிடிச்சி தள்ளி காமிக்கிறாரு. அவன் தள்ளினா நான் இப்படி தள்ளினேன்னு சொல்லி திருப்பி தள்ளி காமிக்கிறார். காமிக்கும் போது எஃப்ஜே வந்து சொல்றான் இதெல்லாம் தப்புனே, இப்படி தப்பு, இதை பண்ணிருக்கூட தப்புனேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து உள்ள பேசுறான். பேசணுன்னே தண்ணி பழம் திருப்பி எகிரிட்டு நீ சும்மாரு நீலாம் பேசக்கூடாது அப்படிங்காரு. அப்ப சபரி உள்ள வராப்ல, சபரி உள்ள வந்தா நாட்டாமைக்கு கிளி உழுது. அந்த இடத்துல நாட்டாம நீ எல்லா இடத்துக்கும் கோல் போடாதுன்னு சொல்லி நாட்டாமைக்கு கிளி உழுது. நாட்டாமையை கிழிச்சோன்னே பின்னாடி இருந்து தம்பியால பொறுத்துக்க முடியாம எஃப்ஜே உள்ள வந்து அவன் ஒரு கிளிக்கான். எஃப்ஜே உள்ள வந்து என்ன பண்றாங்க கவனிச்சிங்களா, எஃப்ஜே உள்ள வந்து என்ன கோல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு செஸ் டு செஸ் ஒரு மாதிரி இடிக்கிறான். ஒரு மாதிரி பஞ்சாயத்தை பெருசாக்கிட்டான். இங்க வார்த்தைகள் அதிகமாக கடத்துறது தண்ணி பழம். அவருக்கு ஆப்போசிட்ல யாராலையும் எதுவும் பேச முடியல, யார் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டார். யாரா ஒருத்தர் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னா சுத்தமா ஏத்துக்க மாட்டார். அவர் தான் கரெக்ட், அவர் பேசுறது மட்டும் தான் கரெக்ட், மத்த எல்லாரும் தப்பு அப்படின்னு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள பிரச்சனை எங்கேயோ எல்லாம் கடந்து போயிட்டு இதுல கனியவர்களையும் ஒரு சில திட்டாப்ல, இதுல விஜய் பார்வதி நல்லா குளிர் காஞ்சிட்டாங்க. இப்ப பயங்கரமா சண்டை போட்டு இப்ப அடுத்த கார்னர் கேம் போட்டு முக்குக்கு ஓடி இருக்காங்க. லைவ்ல இப்பதான் போயிட்டு இருக்கு, பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்துல வீட்டுக்குள்ள எல்லார் மேலேயும் தப்பு இருக்கு. காலையில இருந்து
தண்ணி பழம் சும்மா இருந்திருப்பார், தேவையில்லாம அவரை சொரிஞ்சி பிரச்சனையை உண்டு பண்ணது வினோத், நம்ம காமுமா எல்லாம் சேர்ந்து தான். பட் அது ஃபன்னா இருக்கும்னு பார்த்தா இவர் ஃபன்னா எடுத்துக்காம பிரச்சனை பண்ணிட்டார். சரி ஓகே, அது அங்க முடியும்னு பார்த்தா அதுக்கப்புறம் பிரவீனை பிடிச்சி நோண்டிட்டே சுத்திட்டு இருந்தாரு நம்ம தண்ணி பழம். ஏன்னா பிரவீன் ஒன் சைடா பண்ற நீலாம் ஒரு கேப்டனே கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரவீனை பிடிச்சி நோண்டார். மொத்தத்துல எல்லாருமே வீட்டுக்குள்ள ஒரு தப்பை பண்ணி இந்த தண்ணி பழத்துக்கு தேவையில்லாம சிம்பத்தி ஓட்ட வாங்கி கொடுக்க ட்ரை பண்றாங்க. அதுதான் நடக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வெடிச்சிருக்கு, அது என்னன்னு சொல்லி ஃபுல்லா பார்த்துட்டு அடுத்த வீடியோல வரேன். விலகாது நண்பர்களே. இது